அன்பர்களுக்கு வணக்கம். பொதுவாக மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, அதே போல் முழங்கால் வலி என உடல் சார்ந்த வலிகள் இன்று இளையோருக்கே அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடியுது. உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் மாறிவிட்ட காரணத்தினால் இது போன்ற உடல் வலிகள் இளையோருக்கு கூட பலருக்கும் இருப்பதை நாம் பார்க்க முடியுது. இதற்கான ஒரு சிறந்த நிவாரணமாக மூலிகை எண்ணெய், அதாவது வர்ம மருத்துவர்களால், வர்ம சிகிச்சையில் சிறப்பு அனுபவம் பெற்ற மருத்துவர்களால் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் கிடைக்கிறது. இது தற்பொழுது பார்த்திங்கன்னா 30 மில்லி சிறு பாட்டில்கள் அளவிலும், அதே போல் அரை லிட்டர் 1 லிட்டர் அளவுகளிலும் கூட கிடைக்கிறது. தேவைப்படுவோர் நீங்கள் அஞ்சல் வழியாகவும் அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த 9080568865 என்கிற இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி வாயிலாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய எண்ணை அனுப்பினாலோ அல்லது குறுந்தகவல் என்ற SMS மூலமாக உங்கள் எண்ணெய் வேண்டும் என்று உங்கள் எண்ணை அனுப்பினால் நாங்களே தொடர்பு கொள்கிறோம். நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நண்பர்கள் அதே போல் பல அன்பர்கள் வாங்கி பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நல்ல பொருளாக இருப்பதால் நமது ஒவ்வொரு காணொலி முன்பாகவும் நல்ல பொருட்களை அறிமுகம் செய்யும் அந்த பணியையும் நாம் தொடங்கியிருக்கிறோம். நன்றி. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் TNTV இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரின் அன்பர்களுக்கும் வணக்கம். வடலூர் பெருவழி தலத்தினுள் சர்வதேச மையம் என்கிற பெயரிலோ அல்லது வேறு எந்த பெயரிலுமோ ஆடம்பர கட்டடங்கள், ஆரவார கட்டடங்கள், அலங்கார கட்டடங்கள், உருவ பொம்மைகள் வைப்பது போன்ற எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது செய்ய விரும்பினால் வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையைத்தான் கடந்த 9 மாதங்களாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அன்பர்கள், ஆய்வறிஞர்கள், பின்பற்றாளர்கள், சாதுக்கள், சன்மார்க்க சங்கத்தினர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இதை புரிந்து கொண்டோ புரியாமலோ அல்லது இவ்வாறு எடுத்து முன்வைப்பதையெல்லாம் ஏதோ ஒரு எதிர்க்கட்சியினர் வேண்டுமென்றே கூறக்கூடிய ஒரு எதிர்ப்பு போலவும், செயற்கையாக சிலர் இதை முன்வைப்பது போலவும் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து கொண்டு இந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சரும் இருக்கிறாரோ என்கிற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. அவருக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய 1-2 சங்கத்தினர், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 1-2 பேர் சமூக ஊடகங்களிலும் தொடர்ந்து கூக்குரலிட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படையிலான இந்த எதிர்ப்பு அங்கே கட்டக்கூடாது என்பதற்கு மிக முக்கியமான ஒன்று, திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் எளிமையின் அடையாளம். அவர் 2 லாங் க்ளோத் என்று சொல்லக்கூடிய வெள்ளை துணியை மட்டுமே உடலில் கட்டிக்கொண்டு மரக்கட்டையிலான செருப்பை மட்டுமே அணிந்து கொண்டு தனக்கென எந்த விதமான ஒரு உடைமையும் வைத்து கொள்ளாத ஒரு மாபெரும் ஞானி. 106 ஏக்கர் இடம் கொடுத்த அந்த மக்களிடம் தமக்கு தாம் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டிருந்தால் தனியாகவே கொடுத்திருப்பார்கள். அதே போல தர்மசாலை மற்றும் ஞான சபையை லட்சக்கணக்கான ரூபாய், இன்று அளவில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு, அதுவும் 106 ஏக்கர் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா பல 100 கோடிகளுக்கான மதிப்பு கொண்ட அந்த இடத்தை 1860களில் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு அளித்த மக்கள் அவருக்கென்று ஒரு வீடு கட்டி தந்திருக்க மாட்டார்களா? அல்லது அவர் தனக்கென அந்த இடத்தில் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்க முடியாதா? தான் தங்குவதற்கு கூட தர்மசாலையிலேயே பிற சாதுக்கள் போல தங்கி இருந்தவர் தான் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். கருங்குழியாகட்டும் வேறு ஒருவர் கொடுத்த இடம், மேட்டுக்குப்பமாகட்டும் அதுவும் கிராம மக்கள் கொடுத்த இடம். ஆக தனக்கு என்று எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாங்க, வழிபாட்டு முறைக்கு சொல்லும்போது 12 வயதுக்கு உட்பட்டவர்கள், 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் ஞான சபைக்குள் செல்ல வேண்டும். ஞான சபைக்குள் சென்று எதற்கு செல்லணும் அப்படின்னா 4 நாளைக்கு ஒரு முறை தூசி தட்டுவதற்காக செல்ல வேண்டும். அது முட்டிக்காலிட்டு செல்ல வேண்டும். காலில் வத்திரம் கட்டி கொள்ள வேண்டும். அது துணி கட்டிக்கணும். இப்போ சாக்ஸ் போடுற மாதிரி அப்போ துணி கட்டிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி முட்டிக்காலிட்டு தான் நீங்கள் உள்ளே சென்று தூசு தட்ட வேண்டும். பிற எந்த காரணத்திற்காகவும் உள்ளே செல்லுதல் கூடாது, செல்லக்கூடாது. அதே போல் வாயிற்கு பக்கத்தில், அந்த வாசலுக்கு பக்கத்தில் வெளியிலிருந்து கொண்டு தான் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும். எந்தவித காரணத்தை கொண்டும் உள்ளே போகக்கூடாது என்று அவர் அறிவுரை சொல்லியிருந்தார். ஆனால் அவரோட சித்தி பெற்றதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சூழ்ச்சியின் காரணமாக அவர் அந்த இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு அதை கோவில் வழிபாடாக, பிரதோஷ வழிபாடாக மாற்றி ஒரு 130 ஆண்டு காலம் அவருடைய வாரிசுகள் வரைக்கும் அங்கே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க.
சரி, இதையெல்லாம் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கண்டிக்க மாட்டாரா அப்படின்னு பல அஞ்ஞானிகள் கேட்குறாங்க, அஞ்ஞானத்தில் இருப்பவங்க கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம், இதில் எந்த பற்றுதலும் இல்லாதவர் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். அவர் இந்த தர்மசாலையும் ஞானசபையும் அமைப்பதற்கான காரணத்தை கூறும்பொழுது இது இறைவர் கூறி தாம் முன்னின்று செய்ததாகத்தான் கூறுகிறார். இறைவன் இவ்வாறு தர்மசாலையை திறன்னு சொன்னார், இறைவன் இவ்வாறு ஞானசபையை அங்கே வைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த ஞானசபை எதற்காக, இதன் அடையாளமாக அங்கே ஞானசபை வைக்கப்பட்டது. அங்கே 106 ஏக்கரில் இதை ஒரு பெருவழி தலமாக யார் அமைக்க சொன்னதான் என்றால் இறைவர் அமைக்க சொன்னது. எனவே இறைவருடைய உத்தரவுப்படி 106 ஏக்கர் நிலம் பெறப்பட்டு அதில் தர்மசாலையும் ஞானசபையும் மட்டும்தான் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அமைத்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் அந்த இடத்தை சோலைவனமாக மாற்றியிருக்க முடியும். சுற்றிலும் பார்த்திங்கன்னா வயல்வெளிகளை உருவாக்கி இருக்க முடியும், காய்கனிகளை விளைவிக்கக்கூடிய இடமாக உருவாக்கி இருக்க முடியும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி, நெல் மற்றும் காய்கனிகளை கொண்டு தர்மசாலையை அவர் நடத்தி இருக்க முடியும். ஆனால் அதே போல் தங்கும் விடுதியெல்லாம் செய்திருக்க முடியும். ஆனால் அவற்றையெல்லாம் அவ்வாறு அவர் செய்யவில்லை. 106 ஏக்கர் நிலத்திலும் அது காலி இடமாகத்தான் இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வருவதற்கான கூடுவதற்கான இடம் என்று அவர் குறிப்பிட்டது போலவே இன்று 18 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் ஆண்டுக்கு ஒரு முறையும் மாத பூசத்தன்றே ஆயிரக்கணக்கான மக்களும் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலையில் வரும் காலங்களில் இது 18லிருந்து 40 லட்சமாக உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இத்தகைய நிலையில் அந்த பெருவழித்தலத்தை சிதைப்பது என்பது முதலில் பார்த்திங்கன்னா திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அடிப்படை கோட்பாட்டுக்கு எதிரானது. ஒன்று. இரண்டாவது, அதில் ஆடம்பரமான நீங்கள் வளைவுகள், மண்டபங்கள், புருவமத்தி சிலைகள், அதே போல் உருவ பொம்மை சிலைகள் எல்லாம் அங்கே வைப்பது என்பது அது இரண்டாவது மிகப்பெரிய குற்றம். சன்மார்க்கத்தின் மீது இழைக்கப்படக்கூடிய குற்றமாகவே நாம் பார்க்க வேண்டும். அதுவும் சுத்த சன்மார்க்கத்தை திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் முன்னிறுத்துகிறார். சுத்த சிவ சன்மார்க்கம் என்றே சொல்கிறார். சிவம் என்கிற சொல்லை திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பயன்படுத்துவதற்கான அடிப்படை காரணம், அல்லாஹ் என்றால் எப்படி உலக அளவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் என்றுதான் பொருளே தவிர அது இஸ்லாமிய கடவுள் அல்ல, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே உரித்தான கடவுள் அல்ல. அது கர்த்தர் என்றால் இந்த உலகத்தையும் பேரண்டத்தையும் படைத்தவர் என்றுதான் கிறிஸ்தவம் கூறுகிறதே தவிர அது கிறிஸ்தவத்துக்கு மட்டுமே உண்டான கடவுளை குறிக்கக்கூடிய சொல் அல்ல. அதுபோல் சிவம் என்கிற சொல் முழுக்க முழுக்க தமிழ் சொல், தூய தமிழில் உருவாகி இருக்கிற சொல். அது சிவம், சிவம், சி என்கிற ஒற்றை எழுத்திலிருந்து தொடங்குகிறது. இது உலகில் உள்ள பேரண்டத்தை படைத்த, ஒட்டுமொத்தமாக இந்த பேரண்டம் அத்தனை அண்டங்களையும் படைத்த அந்த இறை ஆற்றலை குறிக்கக்கூடிய பொதுச்சொல் தானே தவிர இது சைவர்களுக்கோ வைணவர்களுக்கோ அல்லது இன்று இருக்கக்கூடிய இந்து மதம் என்று சொல்லக்கூடிய மதங்களுக்கோ உரித்தானது அல்ல. அனைத்து உயிரினங்களுக்குமான கடவுளுக்கும் பெயர்தான் சி என்கிற சிவம் என்கிற முழுமையான இந்த சிவனை குறிக்கக்கூடிய சிவம் என்கிற அந்த சிவத்தின் அடிப்படையில் தான் இது சுத்த சிவ சன்மார்க்கமாக திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் முன்னிறுத்துகிறார். அப்படிப்பட்ட இடத்துல இவ்வளவு எளிமையான ஏழை எளிய மக்களும் அங்கு முதலில் பசியாற்றி கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் ஞான விளக்கத்தை பெறுவதற்காக அவர்கள் தங்கள் இத்தனை பல ஆண்டு காலமாக, பல கற்பகாலமாக பல்வேறு உடல்கள் எடுத்து பல அவத்தைகளை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவத்தைகளிலிருந்து தங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவும் மரணமில்லா பெருவாழ்வு என்கிற ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெறுவதற்குமான முதல் அடிப்படை என்பது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யத்தின் மூலமாகத்தான் நீங்கள் இந்த மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைய முடியும், இறை அருளை பெற முடியும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த ஜீவகாருண்யம் என்கிற பிற உயிர்களுக்கு அன்பு செலுத்துதல், பிற உயிர்கள் மீது கருணை செலுத்துதல் என்கிற இந்த அடிப்படை ஒழுக்கத்திற்கு அடையாளமாகத்தான் அவர் தர்மசாலையை நிறுவியிருக்கிறார். இது இறைவன் சொல்படி நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு இந்த இறை ஞான விளக்கத்தை பெறுவதற்கு சித்திபுரம், அதே போல் பார்த்திங்கன்னா சித்தி என்றாலே சித்துக்கள் அப்படி என்று பொருள். அதிலும் சி என்கிற எழுத்து இருக்கிறது. உன்னிப்பாக கவனிப்பவர்கள் மெய்யன்பவர்களுக்கு இது புரியும். அதனுடைய பொருள் நீங்கள் நன்றாக விரித்து பார்த்தால் அதனுடைய பொருள் நமக்கு புரியும். ஆக அந்த சித்தி என்கிற சித்தி பெறக்கூடிய இடமாகவும் சித்திபுரத்தை அவர் அமைக்கிறார். அதற்கு பெயர்தான் ஞான சபையாக அவர் அமைக்கிறார். ஞானம் என்பது சித்தி என்பதும், இது சித்தம் என்றால் தலை மூளை, இதை குறிக்கக்கூடிய சொல்தான். சித்தம் என்றால் பல பேர்த்துக்கு இன்னமும் ஏதோ குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சித்தம் என்றால் அது முழுக்க முழுக்க சித்தம்பலம் என்றால் சித்தத்தில் உள்ள அம்பலம், அது கோவில் என்று பொருள். சித்தத்தில் உள்ள அம்பலம் எது? புருவ மத்தியிலே
அதாவது வந்து அண்ணாக்குக்கு மேலே, உச்சந்தலைக்கு கீழே, பின் பிடரியிலிருந்து முன்னே, முன் பிடரியிலிருந்து நடுவே அப்படின்னா 2 காதுகளுக்கு நடுவில், அதே போல் நெற்றிப்பொட்டின் நடுவே வந்து 2 ஊசிகளை சொருகினால் அதனுடைய சந்திக்கக்கூடிய நடுப்புள்ளி இருக்கு இல்லைங்களா, அதுதான் சித்தம்பலம். இந்த சித்தம்பலம் என்பது தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிற்றம்பலமாக சிதம்பரமாக மாறியது. அதனால் தான் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் இந்த சித்தம்பலத்தை குறிக்கக்கூடிய பெயராகத்தான் சிதம்பரம் ராமலிங்கம் என்று அவர் பெயரிட்டுக் கொள்கிறார். எனவே இந்த சித்தம்பலம் என்பது தலைக்குள் இருக்கிறது, ஒவ்வொரு மனித தலைக்குள்ளும் இருக்கிறது. அந்த மனித தலையை வந்து ஒரு உருவகமாக வைத்துத்தான் ஞானசபையை கட்டியிருக்கிறார். இடதுகன் சந்திரனாகவும் வலதுகன் சூரியனாகவும் நெற்றிப்பொட்டு சுழுமுனையாகவும் அவர் வைத்து இந்த சித்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஞானசபை அமைத்திருக்கிறார். எனவே தர்மசாலையும் ஞானசபையும் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமான தன் விருப்பத்திற்கு ஏற்ப கட்டியது அல்ல. அது முழுக்க முழுக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளையின் அடிப்படையில், உத்தரவின் அடிப்படையில், வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒன்று. எனவே இது பிற கோவில்களைப் போல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே வழிபாடு செய்வதற்கும், அர்ச்சனை செய்வதற்கும், பூசை செய்வதற்கும், பிரதோஷ வழிபாடு செய்வதற்குமான இடம் அல்ல. அவையெல்லாம் குறியீடுகள் என்று வள்ளல் பெருமானார் ஏற்கனவே அதை வந்து குறிப்பிட்டு விட்டார். அவை அதற்கான எந்த தேவையும் இங்கே கிடையாது. ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யத்தின் மூலமாக நாம் உணரக்கூடிய, அதாவது உயிர்கருணையின் மூலமாக நாம் உணரக்கூடிய அந்த அற்புதமான இன்பம், அற்புதமான இறை வழக்கத்தின் அடிப்படையில் இறை அருள் பெற்று அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைவதற்கு இந்த 2 மார்க்கங்கள் தான். ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று ஞானசபை. ஜீவகாருண்யம் என்பது தர்மசாலை, ஞானசபை என்பது இறை விளக்கம் பெறக்கூடிய இடம். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 106 ஏக்கர் நிலத்தை வந்து காலியாக விட்டு வைத்தார் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். அங்கே போய் நீங்கள் வந்து கட்டடம் கட்டுறோம், அது இருக்க மாதத்தில் ஒரு நாள் தான், வருஷத்தில் ஒரு நாள் தான் கூட்டம் வர்றாங்க, நாங்கள் அன்றாடம் 1000 பேர்த்து கூட்டுறோம் அப்படின்னா அது என்ன மளிகை கடையா, இல்லை அதை வந்து பரோட்டா ஸ்டாலா, இல்லை பிரியாணி கடையா? கூட்டம் மாதத்துக்கு ஒரு நாள் தான் வருதுங்க, டெய்லி கூட்டத்தை கூட்டலாங்கிறதுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் போடுறதுக்கு. நீங்கள் மெய்ஞானத்தில் சுத்த சன்மார்க்கத்தில் இந்த ஆஃபர் போடுற வேலையெல்லாம் வைத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் வேற எங்காவது இந்த சேட்டைகளை எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறையோ, அதே போல் இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த சங்கம் இந்த சங்கம் என்று ஒத்தூதி கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் உங்கள் சேட்டைகளை வெளியே வேறெங்காவது வைத்துக் கொள்ளுங்கள். சமரச சுத்த சன்மார்க்கத்தில், சிவசன்மார்க்கத்துக்கு உள்ளே வைத்தீர்கள் என்றால் அதனுடைய பலன்களை ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் அதனுடைய விளைவுகள் வந்து மிக மோசமாகிவிடும். அதற்குள் நீங்கள் வந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான, அதாவது இந்த இறையருடைய கோபத்திலிருந்து சன்மார்க்கத்தை வந்து உருவாக்கிய திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய தலைவராக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கோபத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்து அந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்கள். அதில் எந்த விதமான தேவையற்ற ஒரு கட்டிடங்களையோ அல்லது தேவையற்ற நீங்கள் வந்து ஆடம்பரங்களையோ அங்கே வந்து அமைத்து ஒட்டுமொத்தமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உத்தரவுக்கு எதிராக செயல்படுவது என்பது அது மோசமான பின்விளைவுகளையே ஏற்படுத்தும். இது கடந்த காலங்களில் நாம் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு அந்த விளைவுகளை இப்பொழுது தொடர்புடையவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகறிந்த ஒன்றாக இருக்கிறது. சரி, இப்போது இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை வந்து சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய பெருவெளி தலம் என்று திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்கிறார். இது உடனே வெளியினா ஸ்பேஸு அது இந்த உருட்டுற வேலையெல்லாம் வந்து வேறு யார்கிட்டையாவது வச்சுக்கணுமே தவிர திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரிடம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தெளிவாக இது அருட்பெருவெளி தலம் என்றே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த அருட்பெருவெளி தலத்தில் அதற்கு அழகாக உரையும் அவர் ஆற்றியிருக்கிறார். இதில் எதற்காக இந்த இடத்துல ஞானசபை கட்டப்பட்டது, எதற்காக தர்மசாலை கட்டப்பட்டது, எதற்காக ஞானசபை கட்டப்பட்டது என்று நம்ம ஏற்கனவே இதெல்லாம் இப்பொழுது நம்ம விளக்கணும் இல்லையா? இது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அளித்த விளக்கம்தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகவும் சீரியஸான ஒரு இஷ்யூ. இதனால் விளையாட்டாக நீங்கள் வந்து ஏதோ எதிர்ப்புக்காக சொல்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க என்பதை போல அரசியல் விளையாட்டாக எடுத்துக்கொண்டால் அது வந்து பார்த்திங்கன்னா அது மோசமான விளைவுகளை வந்து யாருக்கு ஏற்படுத்தும்னா இத்தகைய முடிவுகளை அதை வந்து மிக எளிதாக சாதாரணமாக எண்ணி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது ஏற்படுத்தும். என்ன காரணம்னா திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரையோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இது விளையாட்டுக்காக அந்த இடத்தை கட்டவில்லை. உலக அளவில் இன்று இருக்கக்கூடிய எந்த ஒரு நெறிமுறைகளிலும், எந்த ஒரு வழிபாட்டு முறைகளிலும், எந்த ஒரு மத வழிபாட்டு நெறிமுறைகள் கூட இல்லாத அளவிற்கு 106 ஏக்கர் என்கிற மிகப்பெரிய ஒரு பரந்த வெளியை வந்து வெட்ட வெளியை, இந்த இடத்துல வெட்ட வெளி என்றால் பூமி இருக்கக்கூடிய வெட்ட வெளி என்று பொருள். அந்த 106 ஏக்கரும் இருக்கக்கூடிய வெட்டவெளி என்று பொருள். அந்த வெட்டவெளிக்குள் ஒரு பெருவெளி தலத்தை உருவாக்கி அதை வந்து நிலமாக, 106 ஏக்கர் என்பது வந்து நிலம்தான். அப்போ அது பெருவெளி தலம்தான். அங்கே இருக்கிற தர்மசாலையும் நிலம்தான், கட்டிடம்தான், அது தலம்தான்.
ஞானசபையும் கட்டிடம்தான், அது தளம்தான். ஆக இந்த 106 ஏக்கர் தளத்திலும் வேறு எந்த விதமான செயல்களையும் செய்யாமல் அதை காப்பாற்றி இதுவரை வைத்திருக்கக்கூடிய திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவருக்கு நீங்கள் உண்மையில் அவருடைய சமரச சுத்த சன்மார்க்கம் உலகெங்கிலும் செல்ல வேண்டுமேயானால் அதற்கு செய்ய வேண்டியது முதலில் திரு அருட்பா அதனுடைய விளக்கத்தை அதை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் கொச்சைப்படுத்தாமல், பொருள் மாற்றாமல், திருப்பாமல், இந்த இடுக்கு என்றால் துன்பம் என்பது போல உளராமல் மிகச்சரியான அது பற்றி அறிந்தவர்களை கொண்டு அந்த புத்தகங்களை முதலில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவிட்டு அதை அனைவருக்கும் சென்று சேரும் வகையில் செய்ய வேண்டும். இதுதான் முதல் வேலை. அதற்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நாம் ஏன் இத்தனை எதிர்ப்புகள் கிளம்புனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் பார்த்தீங்கன்னா மேம்பாட்டு பணிகளை செய்யக்கூடிய, சரியான பராமரிப்புகளை செய்யக்கூடிய, மிகச்சரியாக மக்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை வடலூரில் உள்ள திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய இந்த தெய்வ நிலையம் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய இந்த இடங்களை மட்டும் வேண்டுமென்றே அவர்கள் பார்த்திங்கன்னா புறக்கணித்து வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா விதமான இந்த ஐயங்களுக்கும் ஒரு மையப்புள்ளியாக எழுந்தது. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்று இவர்கள் அறிவித்தாலும் கூட அதிலிருந்தே நீங்கள் அந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் செய்திருக்க வேண்டியதுன்னா அதுக்கு முன்பாக செய்திருக்க வேண்டியது என்ன? அடிப்படையில் தர்மசாலையில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உணவு கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? இதற்குத்தானே திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தர்மசாலையை நிறுவனார். அது முதலில் ஒழுங்காக நடக்கிறதா? நல்ல தரமான உணவு கொடுக்கப்படுகிறதா? முறையாக மக்களுக்கு சென்று சேர்கிறதா? அதே போல் காலையிலிருந்து மாலை வரை அளிக்கப்படுகிறதா? இல்லை. ஆனால் உலகத்திற்கே அன்னதானத்தை முதலாக அறிமுகப்படுத்தியவர், அதை நடைமுறைப்படுத்தியவர், அதனுடைய பலன் என்ன என்று சொன்னவர் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார். மற்றவெல்லாம் சும்மா அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டால் நல்லா போயிருன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இதற்கு அவர் பக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். உணவு என்றால் பசி என்றால் என்ன, உணவு என்றால் என்ன, தர்மசாலை மூலமாக எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்தை பார்த்திங்கன்னா அதை கிட்டத்தட்ட சீரழிச்சிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற கணக்கம்பட்டி கோவிலோ இல்லை வேறு எந்த சித்தர் கோயிலோ போய் பார்த்திங்கன்னா அவங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்காங்க. தனியார் அமைப்புகள் என்று பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய சேகர் பாபு சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்காரு பாருங்க. நாங்கள் 9 கோவில்களில் தற்பொழுது காலை முதல் மாலை வரை அன்னதானத்தை அறிமுகம் செய்திருக்கிறோம். இது எங்களுடைய திராவிட மன்னன், தமிழின் தலைவன் மு.க. ஸ்டாலின் அவருடைய பெருமை என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். ஆனால் உலகத்திற்கே அன்னதானம் கொடுத்த திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய தர்மசாலை எந்த லட்சணத்தில் இவர்கள் வைத்திருக்கிறார்கள்? இது ஒன்றே போதாதா? இவர்கள் முதலில் தர்மசாலையினுடைய பெருமையை அளித்து இப்போ என்ன செய்வாங்க தெரியுங்களா? இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி சேகர்பாபு அந்த சட்டமன்றத்தில் பேசுனது ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். நம்முடைய கார்த்திக் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசும்போது சொன்னார், இதுவரை முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 8 கோயில்களில் அன்னதான திட்டம் என்று இல்லை, 9 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை கொண்டு தமிழகத்தின் அட்சய பாத்திரமாக இருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். கேட்டுட்டீங்களா? இப்போ இதன் மூலமாக என்ன ஆகும் தெரியுமா? இன்னும் சிறிது காலம் கழித்து இவர்கள் என்ன செய்வாங்க? அன்னதான திட்டத்தை தொடங்கிய கோவில்களில் முழுநேர அன்னதான திட்டத்தை அறிமுகப்படுத்தியவரே மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான், இதை அறிமுகப்படுத்தியதே திமுக தான், திராவிட மாடல் தான் என்று விளம்பரம் செய்வார்கள், வரலாற்றில் பதிவு செய்வார்கள். அடுத்ததாக சர்வதேச மையம் என்கிற பெயரில் இந்த இடத்த பூரா கட்டடம் கட்டி அதை பூரா ஒரு அலங்காரமாக சுற்றுலாத்தலமாக அன்றாடம் வரக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி டோக்கன் போட்டு கீழடி போல இவர்கள் இந்த இடத்தை ஒரு அரிய இடமாக, ஞானத்திற்கான இடமெல்லாம் அதை பற்றி தெரியாது, கவலையே இல்லை அவர்களுக்கு. அந்த ஞானம் என்ற சொல்லை அழித்து விட வேண்டும், தர்மம் என்கிற சொல்லை அழித்து விட வேண்டும், அன்னதானத்தை உலகிற்கு அறிமுகம் செய்தது திராவிட மாடல் தான். அதே போல் நீங்கள் வள்ளலாரை உலக அளவில் கொண்டு செல்வதற்காக சுற்றுலா பயணிகளை வர வைக்கக்கூடிய இடமாக மாற்றியது திராவிட மாடல் தான். அதனுடைய வாழும் வள்ளலார் மு.க. ஸ்டாலின் தான் என்று சேகர் பாபு அப்பொழுது விளம்பரப்படுத்துவார். அது எல்லாம் சரி, இதெல்லாம் செஞ்சாங்களே. நமக்கு அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யக்கூடிய திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மீது இவ்வளவு அக்கறை இருப்பது போல காட்டிக்கொள்ளக்கூடிய இந்த திமுக அரசு, குறிப்பாக மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு, சேகர் பாபு தலைமையிலான இந்து சமய அறநிலையத்துறை கடந்த 2 ஆண்டுகளாக ஏன் அறங்காவலர் குழுவை நியமிக்கவில்லை? திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை அறங்காவலர் குழு முறையாக அமைக்கப்பட்டு அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தது இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா? இடையில் ஏதாவது தொய்வு ஏற்பட்டிருந்தால் சொல்லுங்கள். ஆனால் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு வரையிலும் அறங்காவலர் குழு இருந்ததா இல்லையா?
ஆனால் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு, குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கு பிறகு 2 ஆண்டுகளாக அறங்காவலர் குழு அமைக்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்டதற்கு பிறகு உடனே சுறுசுறுப்பாக போய் பழைய அப்ளிகேஷன் எல்லாம் வந்து தூசி தட்டி குப்பையில் கிடந்த அப்ளிகேஷன்லாம் எடுத்து ஒரு 5 பேர் திமுக காரங்களை அவர்கள் வந்து இப்போ அறங்காவலர் குழுவாக நியமிச்சிருக்காங்க. இதில் அந்த கிஷோர் என்கிற ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவருடைய மகன். அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்தவர். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய அவருடைய ஆளாக இருக்கிறார். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போட்ட ஆட்கள் பூரா திமுக காரங்களை போட்டிருக்காங்க. சரி, இது நீங்கள் பிற கோவில்களில் அறங்காவலர் குழு தலைவராக அந்த கட்சிக்காரர்களை போடுவீங்க. ஆனால் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் சிவசன்மார்க்கத்தில் பெருமானாருடைய கட்டளை என்ன? சாதுக்களை கொண்டு தான் அவை அனைத்துமே நீங்கள் வந்து பராமரிக்கப்பட வேண்டும். கல்பட்டையா போன்ற தூய ஆன்மாக்களை கொண்டு பராமரிக்கப்பட வேண்டிய அந்த இடத்தை தற்பொழுது இவர்களெல்லாம் கொலை மறுத்தவர்களா, புலால் மறுத்தவர்களா, என்ன ஒழுக்கங்களுக்கு உட்பட்டவர்கள் தெரியாது, அவர்களெல்லாம் அறங்காவலர் குழுவாக போட்டு அவர்களுக்கு வந்து சமரச சுத்த சன்மார்க்கம் என்றால் என்னன்னு தெரியுமா, தர்மசாலையினுடைய விளக்கம் தெரியுமா, ஞானசபையினுடைய விளக்கம் தெரியுமா, 106 ஏக்கர் பெருவெளித்தலத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாத அவர்களிடம் ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? அவர்களுக்கு எதுவுமே தெரியாத அவர்களெல்லாம் கொண்டு அறங்காவலர் குழுவை அமைத்து அடுத்த ஒரு வந்து கிட்டத்தட்ட வள்ளலாரை சிதைக்கும் பணிக்கு மிக முக்கியமான ஒரு பணியை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் வந்து 2 ஆண்டுகளாக ஏன் வந்து இவர்கள் அறங்காவலர் குழு அமைக்கல அப்படின்லாம் நம்ம ஆராயும் போது தான் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் நமக்கு வந்து தெரிகிறது. அதில் குறிப்பாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த 106 ஏக்கரையும் பாதுகாப்பற்ற இடம் போல அங்கே வந்து மதுபாட்டில்கள் வந்து உள்ளே வருவது போலவும் அவர்கள் அந்த அளவுக்கு இவர்கள் அனுமதித்து ஒரு செக்யூரிட்டி கூட போடாமல் இரவு பகல் சிசிடிவி கூட வைக்க முடியாதா? நான் இந்து சமய அறநிலையத்துறையினால் சுற்றிலும் ஒரு சிசிடிவியை மாட்ட வைத்து அதில் வந்து கண்காணித்து அதில் யாராவது தவறு செய்தால் அவர்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்திருந்தால் காவல்துறையின் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக யாரும் உள்ளே போயிருக்க மாட்டாங்களா? எங்கள் 3 வேளை 3 ஷிஃப்ட்டில் நீங்கள் வாயில் காவலர்களை நியமித்திருக்க முடியாதா? ஏன் செய்யவில்லை? இந்த அடிப்படை பாதுகாப்பு பணியை கூட செய்யவில்லை. தர்மசாலையில் நாள் முழுவதும் இருந்த உணவு திட்டத்தை மாற்றி காலை 1/2 மணி நேரம், மதியம் 1 மணி நேரம், இரவு 1/2 மணி நேரம் என அதுவும் கடமைக்காக அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு 2 பந்தி சரியாக போயிடும். 3வது பந்திக்கு வரக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த பக்தர்களுக்கும் உணவு கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கியது ஏன்? நகராட்சி குப்பைகளை கொண்டு போய் அங்கே கொட்டுவது ஏன்? அங்கே வந்து சமூக விரோத செயல் நடைபெறுவதாக இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை நீதிமன்றத்திலே வந்து சொல்வது ஏன்? 400 கடைகள் வந்து இவர்கள் தான் இந்து சமய அறநிலையத்துறை தான் டெண்டர் விட்டு தைப்பூசத்தன்று அங்கே வாடகைக்கு விடுகிறார்கள். அது ஆக்கிரமிப்பு என்று வந்து இந்து சமய அறநிலையத்துறை ஆதரவாக நிற்கக்கூடிய சங்கத்தினர் என்று தங்களை கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து நீதிமன்றத்திலே சொல்வது ஏன்? இப்பொழுது ஆக்கிரமிப்பை அகற்றுகிறேன் பேர் வழியில் நீதிமன்றம் கேட்டதற்கு பிறகு சுறுசுறுப்பாக இயங்குவது போல காட்டி ஆக்கிரமிப்பை அகற்றுகிறேன் என்று இந்து சமய அறநிலையத்துறை கட்டிய 10 கடைகளில் அந்த 5 கடைகளுக்கு சீல் வைத்துவிட்டு தினகரன் பேப்பர், திமுகவினுடைய ஆதரவு தினகரன் பேப்பரில் ஆக்கிரமிப்புகள் முழுவதும் அகற்றம் என்று 8 கால முழு செய்தியை வெளியிட்டது ஏன்? மீதமுள்ள 5 கடைக்காரர்கள் இந்து சமய அறநிலையத்துறை கட்டிவிட்ட அந்த 5 கடைக்காரர்கள் வாடகை தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்களே, அதை மறைத்தது ஏன்? இந்து சமய அறநிலையத்துறையே அந்த வளாகத்தில் கட்டிவிட்ட 10 கடைகளை நாங்கள் சீல் வைத்து விட்டோம் என்று கூறி ஆக்கிரமிப்பை அகற்றியதாக பொய் பேசியது ஏன்? 41 ஏக்கர் நிலத்தில் வந்து முழுவதுமாக ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த ஆக்கிரமிப்புகளுக்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த 10 கடைகளை கண் துடைப்பாக செய்தது ஏன்? ஆக ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்களை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மற்ற கோவில்களுக்கும் இந்த தெய்வ நிலையத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது தெய்வ நிலையம் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகிறது, வேண்டுமென்றே இந்த குற்றச்சம்பவங்கள் அங்கே நடைபெற அனுமதிக்கப்படுகிறது, வேண்டுமென்றே சமூக விரோத செயல்கள் அனுமதிக்கப்படுகிறது, வேண்டுமென்றே அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாலையில் காலை முதல் மாலை வரை உணவு அளிக்கப்படாமல் இருக்கிறது. எதற்காக? சர்வதேச மையம் இங்கே வந்துவிட்டால் இவை அனைத்தும் மேம்பட்டுவிடும். எனவே சர்வதேச மையத்தை இங்கே அமைக்க வேண்டும். சரி, சர்வதேச மையத்தை இங்கே அமைச்சிட்டா இவங்க என்ன பண்ணிடுவாங்க? சுற்றி காம்பவுண்ட் போட்டுருவாங்க, சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி வச்சுருவாங்க, வாயில் காவலர்கள் வச்சுருவாங்க. இங்கே வந்து எதுவும் நடக்காது. அந்த குறிப்பாக அந்த ஆதரவற்று இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வெளியேற்றி வேற எங்காவது கொண்டு போயிடுவாங்க. முதியோர் இல்லம் தனியாக ஆரம்பிச்சிடுவாங்க. முதியோர் இல்லம் யாருக்குன்னா நல்ல வசதி வாய்ப்பான முதியோர் இல்லம், நல்ல காஸ்ட்லி, மந்த்லி தான் 15,000 20,000 பணம் கொடுத்து தங்கக்கூடிய முதியோர் இல்லத்தை தொடங்கிடுவாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் வந்து இதெல்லாமே பெருவெளி தளத்துக்குள்ளே. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு கூட வரக்கூடியவங்களுக்கு வந்து விஐபி சூட்டு கட்டிடுவாங்க உள்ள. அதே போல் அவர்களுக்கான ஒரு அரங்கம், அவர்களுக்கான பேசு அரங்கம்லாம் கட்டுவாங்க. முன்னாடி ஆர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா 7 கோடி ரூபாய் செலவில் பண்ணிடுவாங்க. 80 அடி சாலைகள் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சர்வதேச மையம். இதெல்லாம் கொண்டு வந்துட்டால் இன்று அன்றாடம் இருக்கக்கூடிய இந்த தெய்வ நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது தான்.
நம்ம கேள்வி என்னென்னா, எல்லா கோவில்களிலும் சர்வதேச மையத்தை அமைத்து தான் இப்படி அடிப்படை பாதுகாப்பு வசதிகளும் அடிப்படை சுத்தத்தையும் நீங்கள் பராமரிக்கிறீர்களா? எல்லா கோவில்களிலும் சர்வதேச மையத்தை அமைத்து தான் நீங்கள் கழிவறையை ஒழுங்காக கட்டியிருக்கிறீர்களா? எல்லா சர்வதேச மையத்திலும் எல்லா கோவில்களிலும் சர்வதேச மையத்தை அமைத்து தான் அன்னதான திட்டத்தை காலையிலிருந்து சாயந்தரம் கொண்டு வந்திருக்கிறீர்களா? எல்லா விதமான கோவில்களிலும் சர்வதேச மையத்தை கட்டித்தான் நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்களா? எல்லா கோவில்களும் மிகச்சரியாக பராமரிக்கப்படும் பொழுது இந்த இடத்தை இவர்கள் கைவிட்டு வேண்டுமென்றே அந்த இடம் பராமரிப்பில்லை என்பது போல சுகி சிவம்னு ஒருத்தர் இந்த வாடகை வாயர்களை கொண்டு விளம்பரம், பார்த்தீங்களா அங்கே மதுபாட்டில் கிடக்கிறது, பார்த்தீங்களா ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது என்று நடிக்க சொல்லி, ஆக இவர்கள் உருவாக்க முடிந்தது பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் ஜெகஜோதியாக மின்னும் பொழுது இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் உள்ள வடலூர் தெய்வ நிலையத்தில் மட்டும் இத்தனை குளறுபடிகள் இருக்கின்றன என்று இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சார்பாக இருக்கக்கூடிய சுகி சிவம் போன்றவர்களையும் இந்த தலைமைச் சங்கம் என்று சொல்லிக் கொண்டு தெரியக்கூடிய இந்த லெட்டர் பேட் டுபாக்கூர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு வர்றாங்க. அங்குள்ள திமுக ஊப்பிகளும் இதை செய்கிறார்கள் என்றால் இவருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 106 ஏக்கர் நிலத்தையும் சர்வதேச மையம் என்கிற அடிப்படையில் அங்கே சுற்றுலாத்தலம் போல கட்டி அந்த சர்வதேச மையத்தினுடைய நிர்வாகத்தை தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய சங்கத்திடம் அளித்து இதற்கென சிறப்பு அரசாணையை உருவாக்கி அந்த சங்கத்திடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டால் அங்கே சங்கத்தினுடைய நிர்வாகிகள் திமுக ஆதரவாளர்களாக காலம் காலத்திற்கு அங்கு இருப்பார்கள். எந்த கட்சி வந்தாலும் அதை மாற்ற முடியாது. ஒரு குறிப்பிட்ட குழு அங்கே போய் முழுக்க அதை ஆக்கிரமித்துக் கொள்ளும். அவர்கள் உலக அளவில் உள்ள பணங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா டொனேஷனாக வசூலிப்பார்கள். முதியோர் இல்லத்திற்கு பணம் வசூல் செய்வார்கள். அங்கே வரக்கூடிய முதியோர்கள் யார்? ஏழை எளிய மக்கள் எல்லாம் இல்லை, காஸ்ட்லியான வயதானவர்களாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோடு இருப்பாங்கல்ல, வந்தாங்கன்னா மாதம் 15,000 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஓல்டேஜ் கமர்ஷியல் ஹோம்ஸ் அது. ஸோ அதையெல்லாம் அமைச்சு அந்த கமர்ஷியல் ஹோம்ஸுக்கு தான் மதுரைக்காரர் அந்த இடுக்கெல்லாம் உளறிட்டு இருப்பாருங்க, அந்த மதுரைக்காரர் தான் இன்சார்ஜ். இதற்காக தான் அவர் பார்த்திங்கன்னா அரசு வேலையவே விட்டு போட்டு அதுக்கு வந்திருக்கார். ஆக இப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் முழுக்க கமர்ஷியலாக அதை மாற்றக்கூடிய பெருவழித்தலத்தை சிதைக்கக்கூடிய இந்த செயல்தான் எதிர்க்கப்படுகிறது. இந்த செயல்தான் கூடாது என்று சொல்லப்படுகிறது. பெருவழித்தலத்துக்குள்ளே இதெல்லாம் வைக்காதீங்க, செய்யாதீங்க என்று சொல்லப்படுகிறது. எனவே உலகெங்கிலும் உள்ள சன்மார்க்க அன்பர்கள் முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சன்மார்க்க சங்கத்தினர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வருவாய் ஈட்டுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அது பெருவழித்தலத்தினுள் இப்படிப்பட்ட நிலைகள் தான் வருவாய் ஈட்ட வேண்டும் என்றால் நாளை பெருவழித்தலத்திற்குள் வருவாய் இல்லை என்றால் இவர்கள் டாஸ்மாக் பார் கூட வைப்பார்கள். ஏன்னா பெருவழித்தலத்துக்கு வருமானம் இல்லைங்க, தெய்வலத்துக்கு வருமானம் இல்லைங்க. ஒரு 10 கறிக்கடை கூட உள்ளே போட்டால் நீங்கள் சுகுணா சிக்கன் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு அந்த இடத்த வாடகை விட்டால் 106 ஏக்கரில் எவ்வளோ பெரிய இடத்த கட்டுவாங்க. அப்படி கூட இவர்கள் முன் வருவார்கள். இவர்கள் செய்வதெல்லாம் இதுதான். ஒட்டுமொத்தமாக அந்த 106 ஏக்கர் மட்டுமல்லாமல் வள்ளலாருடைய அனைத்து அமைப்புகளையும் தங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும், கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 106 ஏக்கர் நிலம் பார்த்திங்கன்னா வள்ளலார் பெயரில் தான் இருக்கிறது. அது இந்த நாளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அறங்காவலர் குழு அல்லது பார்த்திங்கன்னா முழுக்க தலைமைச் சங்கம் என்று அமைக்கப்படக்கூடிய அந்த சங்கத்தின் பெயரில் அதற்கு அவர்களுக்கு மாற்றப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக தனியுடைமையாக ஆக்கப்படுவதற்கும் அந்த அபாயம் இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் முழுமையாக இருக்கின்றன. எனவே இவர்கள் மிகப்பெரிய திட்டத்தோடு தான் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் இடத்தில் கால் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரே இறங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இறங்கி தடுத்து ஆட்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது விளையாட்டானதல்ல. சன்மார்க்க அன்பர்கள் மீண்டும் மீண்டும் தயவு செய்து அவங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிற கோயில்களை பராமரிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை வேண்டுமென்றே அறங்காவலர் குழுவை நியமிக்கவில்லை, பராமரிக்கவில்லை, சுத்தமில்லை. அங்கே மதுபாட்டில் கிடக்கிறது, சட்டவிரோதம் நடக்கிறது, அன்றாடம் 1000 பேர் வருவதற்கெல்லாம் சர்வதேச மையம்தான் தேவை என்று சர்வதேச மையத்தை நோக்கி அழுத்தத்தை கொடுப்பதற்கான காரணம் அந்த சர்வதேச மையத்தின் நிர்வாகம் யாருக்கு போக போகிறது என்கிற அந்த ரகசியத்தில் அடங்கி இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.